மலை பாட்டில் ஒரு பாட்டு கேக்குதா பைங்கிலி ஏதோ நினைவுதான் என்னோட பறக்குது உன்னோட மனசுதான் கண்டபிடிக்குது என் வழிதானே மானே குடகு மலை பாட்டில் ஒரு பாட்டு கேக்குதா பைங்கிலி மனசுதான் கண்டபடி தவிக்குது ஒத்தவளே என் வழிதானே மானே குடகு மலை பாட்டில் ஒரு பாட்டு கேக்குதா பைங்கிலி என் பைங்கிலி பையக்கிளி போது நீ கிழிச்சது போங்கிட்டு போல போ ஆமா எப்ப பாரு உரசிக்கிட்டே நிக்கிறப்போ மூத்த புருஷன் எவ்வளவு அடக்க ஒடுக்கமா திடீராப்புல பிள்ளைங்களேம்மா வயிற்றுல மாசமா இருந்துக்கிட்டு அது சரியில்லைன்னு உன்னைய வச்சிருந்தேன் நீனும் சரியில்லை இனிமே நான் யாரை பிடிக்கிறதுன்னு தெரியல அவர் நல்லா இருப்பாரா இவரையாவது கரெக்ட் மூத்த புருஷன் இவரை எப்படியாவது எனக்கு கரெக்ட் பண்ணி விடுங்க ஆர்த்தியலா உங்களை கரெக்ட் பண்ணி சொல்றேன் அது கூட்டி கொண்டாந்து விடுது எப்படி இருக்கு அவர் அங்கிட்டு நான் உனக்கு ரெண்டு புருஷங்களை வச்சு படாத பாடு பாடுறேன் பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வர்க்கி விழலாம் மாமா பொம்பளைங்க காத்துப்பட்டு வர்க்கி விழலாம் மாமா பொம்பளைங்க காத்துப்பட்டு வர்க்கி விழலாம் சிறிதும் குறைகளாது வந்தவரை இப்படித்தான் வரவேற்க வேண்டும் என்ற முறையோடு வரவேற்ற தங்களை சந்தித்ததிலே மற்றற்ற மகிழ்ச்சி. அவர் தான் போய் சொன்னார் மூத்த புருஷன். பேசிட்டு வா போ. ரேட் பேசுறீங்களா? உங்க ரெண்டு பேரை விட அவர் நல்லா இருக்காப்ல. மோள ரேட் பேசிட்டு வாங்க போங்க. தொழில் எவ்வளவு சம்பளம் அதுக்கு பேசிக்கிட்டு. சரி நீங்க ரெண்டு பேரும் போய் கொஞ்சம் நேரம் இருந்துங்க. அவரே போய் சொல்லிட்டாரு போங்க. பொண்டாட்டி போன்னு சொன்னா போயணும். பொண்டாட்டி கூப்பிட்டா வான்னு சொன்னா வரணும். போ. அமௌண்ட் சும்மாடா. 150வது கேளியா? ஒண்ணுக்குனா ஒரு ஷாட்டுக்குனா 1500. நீங்க ஒண்ணா பாதியா? அண்ணே தம்பிக்கு ஏதாவது வேலை போட்டு கொடுனே. சரி இருக்கிறத கொடுங்க கோச்சுக்காம. நீ என்னமா அவங்களோட மோதமா இறங்கிட்ட? காசு முக்கியம்ங்க. நான் ஆசி வழங்குவதா நம்முடைய வழி. அப்படிங்க. இல்லன்னா நீ நக்கி போடுவ. ஆனா அந்த பிள்ளைய ஒரு பொம்பளை பிள்ளைய நம்பி கூட்டிட்டு வர முடியலப்பா அவங்கள. அந்த பிள்ளைய விடியறதுக்குள்ள காலையில பிள்ளைய கொடுத்து அனுப்புவாங்க எவ்வளவு. சாமி இப்படி அட்டை போ ஏங்க சாமி இப்படி பொய்யா புழுகுறிய? ரெண்டு பேரையும் வச்சு 2 நாளா சமாளிக்கிறேன் இன்னும் புள்ள கொடுக்க முடியல.
என்கிட்ட வாடா, நான் உனக்கு ஆமா தயார். பழம் தள்ளிப்புற போட ஐயா பூதி அவன் ரெண்டு பேர் இங்க இருங்க. அது சரியில்லைன்னு இதை கட்டினேன். இது சரியில்லை. பூதினா என்னன்னு தெரியுமா? என்னங்க சாமி என்ன தெரியும் சொல்லு. இங்க வாங்க. பூதினா என்னன்னா இப்படிதான் குடும்பம் போய்கிட்டு இருக்கு. ஐயே இப்படி எடுத்து பாவாடை பாக்க. ஆமா இது சேலையை துவைக்கும், அது பாவாடையை துவைக்கும். சத்தியமா நீ பண்றது எனக்கு நகைச்சுவையா இருக்கு. நல்லா இருப்ப போங்கிட்டு. இதுல போய் அந்த பிள்ளை ஏதோ நீ ஒன்னுக்குல மகிழ்ந்து கார் இருக்குல்ல, வீதியில போகும்போது அந்த வீதியில் நடக்கிற நாய் எல்லாம் குறைச்சிக்கிட்டே பின்னாடியே ஓடும். இந்த இப்ப நான் ஆடும்போது ஒரு நாய் வந்துச்சு, இந்த நாய் சந்திக்க போகுது. அவர் எப்படி அது ஒரு வாயால சொல்லுவார். என்னவோ வண்டியை ஏறி ஓட்ட போற மாதிரி தேவையாது. இல்ல பிரேக்க தான் மிரிக்க போதா? இன்பம் எங்கே என்று தேடு, அது எங்கிருந்த போதும் அதை நாடி ஓடு. இன்பம் எங்கே என்று தேடு. இருப்போர் நாளை எங்கு இருப்பதென்ன உண்மை, இதை என்று நாம சேர்த்து வைத்து காத்தையும் நன்மை. இன்றிருப்போர் நாளை எங்கு இருப்பதென்ன உண்மை, இதை என்று நாம சேர்த்து வைத்து காத்து என்ன நன்மை. இருக்கும் வரை இன்பங்களை அனுபவிக்கும் நன்மை, இன்பங்களை அனுபவிக்கும் நன்மை. இல்லை என்ற வாழ்விலே ஏறி இங்கு இனிமை. இன்பம் எங்கே என்று தேடு. கனிரசமா மதுகருந்தி கழிப்பதல்ல இன்பம், கணிகையரின் மனிதனிலே கிடைப்பதல்ல இன்பம். கனிரசமா மதுகருந்தி கழிப்பதல்ல இன்பம், கணிகையரின் மனிதனிலே கிடைப்பதல்ல இன்பம். இறையில்லா மலையாளி வாய்மொழியே இன்பம், மலையாளி வாழ்மொழியே இன்பம். மனிதர்கள் பூந்தகையே அளவில்லாத இன்பம். இன்பம் எங்கே என்று தேடு. மாடிமனை கோடி பணம் வாகனம் இன்பம், வாழ்விலே ஒருவருக்கு தருவதல்ல இன்பம். மாடிமனை கோடி பணம் வாகனம் இன்பம், வாழ்விலே ஒருவருக்கு தருவதல்ல இன்பம். மழை மொழி வாயமுதம் வழங்குகின்ற செல்வம், இந்த இன்பம் நார் மீது உதைப்பதிலே காண்பது தான் இன்பம். இன்பம் எங்கே என்று தேடு, அது எங்கிருந்த போது அதை நாடி ஓடு. இன்பம் எங்கே இந்த பாட்டு ஒரு தத்துவ பாட்டு தம்பி, தெரியுமா? அது போட்டாங்க வர ஆட்டம் தத்துவ பாட்டுக்கு. மாடிமனை கோடி பணம் வாகனம் வீண் ஜம்பம், அதெல்லாம் எதுக்கு? வீண் செலவு. புரியாதனால தான் நாடகம் நடத்திக்கிட்டு இருக்கான். சரி என்னப்பா இன்பம்? அது இப்ப இந்த பாடல்ல நிறைய வரி சொன்ன பத்தியா? அதெல்லாம் நாங்க மழலை மொழி வாய முதம் வழங்கும் பிள்ளை செல்வம், அதான் இன்பம். என்னைக்கு மழை வந்து நம்ம நாத்து போட்டு நட்டு கறத இருக்க பார்த்தா வள்ளி போடுறா. ஆமா கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. நானே 2 மணிக்கு தானே போந்தேன். 2 மணிக்கு வந்து 1.25 மணி நேரத்துல டான்ஸ் வரையும் சந்திச்சு முடிச்சுட்டேன். அப்ப எந்த அளவுக்கு சுருக்கமா என்னுடைய தொழிலை பண்ணிருப்பேன்னு யோசிக்கணும். இல்ல அதை யோசிக்க அன்னைக்கே ஒரு டான்ஸ் போதும்ட்டா கேட்க மாட்டேன்ட்டாங்க. ஒரு டான்ஸ் போ எங்க எங்க தங்கச்சி எங்க மறுபடியும் கட்டி பிடிச்சாட்டா அலையிறா. இன்னும் கொஞ்ச நேரம் இரு, அப்புறம் அவ்வளவுதான் சீனு முடிஞ்ச அப்புறம் எப்ப நான் உன்னை கட்டி பிடிக்கிறது? நாளைக்கு ஒரு நாள் தான் வர வர நீ போங்க தங்கச்சி. அடியே அடி சின்ன புள்ள ஆவி துடிக்குது நெஞ்சுக்குள்ள, அடியே அடி சின்ன புள்ள ஆவி துடிக்குது நெஞ்சுக்குள்ள. அடியே அடி சின்ன புள்ள ஆவி துடிக்குது கண்ணுக்குள்ள, அடியே அடி சின்ன
இப்ப நீ ஏண்டி போய் கீழே விழுந்த? ஆனா அவன் தூக்குறேன்னு என்ன கீழே போட்டாமா. ஏய் நான் அப்பவே சொன்னேன்ல இந்த அண்ணனை கூட நம்ப அந்த அண்ணனை நம்பாதன்னு கேட்டியா? ரெண்டுமே மோந்து வாடுத்துக்கிட்டு தான் தெரியுது. நான் எதை தான் நம்புறது? ஒன்னா தூக்க முடியலன்னு சொல்றான். என்ன இத்த தண்ணி உடம்பு வச்சு தூக்க முடியலன்ற? அவன் கிடக்குறான் பொறி உருண்டை. ஐயோ அப்படி தூக்க கூடாது. எரும மாடு ஒரு பக்கம் முதுகுல சாச்சு ஒரு பக்கம் கையை வச்சு இப்படி கால் பக்கத்து பிடிச்சி அப்படி தூக்கணும். என்ன தூக்க சொல்ல பாக்கு உங்களை யாரா இருந்தாலும் தூக்குவோம். போற போக்குல உங்க ரெண்டு பேரும் தூக்கி போட்டு கொளுத்த போறேன். என்ன விஷயம் என்ன கூப்பிட்டீங்க அதை சொல்லுங்க. தங்கச்சி வேணும். என்னதே நினைப்புன்னு தெரியல. ஐயோ இங்க வாவே முத நீ மாலை வேற போட்டிருக்க. இங்க வா எந்த வந்து எனக்கு அப்புறம் நீ என்ன சலங்கம சாய்க்கப்படாத வேணாம் வச்சுடுவேன். இது என்ன இரு நான் பொம்பளை புள்ள முருக மாலையே தொடக்கூடாதான். எனக்கு தான் முதல் உரிமை அவர் மேல. ஐயப்பன் கோயிலுக்கு மாலை விட்டுருந்தீங்கல்ல அப்ப நம்ம மணிமேகலை சந்திச்சிங்கல்ல அந்த புள்ள பக்கத்துல வந்தாலும் அங்கே ஓடுனியே. இப்ப மாலையை போட்டுக்கிட்டு இந்த புள்ளைய கட்டி பிடிக்கிறீ என்ன அர்த்தம்? தவறான எண்ணத்துல பிடிக்கல என்னன்னு அது என்ன இங்க பிடிக்கிற நம்ம தவறா பிடிச்சா தவறா பிடிச்சா பாத்துக்கிட்டு. ஆனா ஐயப்பன் மேல மட்டும் இருக்கிற பக்தி மட்டும் குறையாது. முருகன் மேல இருக்க பக்தி மட்டும் பொம்பளை புள்ளைய கட்டி பிடிச்சாடுவேன். முருகன் ரெண்டு கொண்டாட்டி இல்ல அதனால நீ பின்னாடி இந்த சைடு இந்த சைடு ஐயய்யா நீ பின்னாடி என்ன பண்ற? நீ அவங்கள்ட்ட போகாத இங்க வாடா. எனக்கு அவன் ஏடிஎம் மிஷின்ல கார்டு போடுறேன். அவங்கள நம்பாத என்ன கூட நம்ப உன் வாழ்க்கையை காப்பாத்துவேன். மூணாவது உங்களை நான் அந்த வீட்ல கல்யாணம் பண்ணணுமா? ஐயோ அம்மா ஏனே வாழ்க்கைனா என்ன? சம்பாதிக்கணும் நல்லபடியா வீடு வாசல் கட்டணும் கௌரவமா வாழணும் அதான் வாழ்க்கை. அப்படி கல்யாணம் பண்ணி எல்லா பொம்பளையும் நல்லா வாழ்றாங்க. ஐய பேச்சல் பாட்டுங்க. சண்டைக்கு ஒருத்தர் வந்திருக்காரு. ஏன் கூட வா? ஆமா அண்ணே என்னண்ணே ஏன் கூட சண்டைக்கு வந்திருக்காங்கிறீங்க? நான் யார்ட்டையும் சண்டை போட்டது இல்லையே. தோத்து போனாரு உங்கள்கிட்ட. நீங்க ஜெயிச்சிட்டீங்க கை கொடுங்க எங்க அண்ணன். எங்கட தோத்து போனாருன்னு வாடகை தோத்து போட்டு வர்ற. வணங்குகின்ற சுவாமி வந்தவருக்கு முதல்ல வரவேற்பு மரியாதை எல்லாம் கொடுக்கணும்ல. அப்புறம் எங்க அண்ணங்க தான் ஜெயிச்சிருக்காங்க உங்கள்ட்ட. என்னங்க சுவாமி பெரிய மனுஷனா இருக்கே பாக்க இவங்கள்ட்ட போய் தோத்து போயிருக்கீங்க நீங்க. அவர் துவச்சு போனது தமிழ்ல 10 பாட்டு 8 தொகை இருக்குல்ல. ஆமா 10 பாட்டு 8 தொகை ரெண்டு பேரும் சொன்னாங்கம்மா அருமையா சொல்லி கை கொடுங்கனே. அருமையா சொன்னீங்கன்னு அவரே சொல்றாரு. ஏன் சாமி அவருக்கு தெரியல அந்த கோவத்துல. ஓ அவருக்கே தெரியலையா? கைய புடிக்கிறதோட இதுல நான் கேக்குறேன் சும்மா அண்ணே இதுதானே உங்க கடைசி ஆசை? 10 பாட்டு யார் சொன்னது 8 தொகை யார் சொன்னது? நீங்க பயமுறுத்தாதீங்க பேசாமங்க. அண்ணே நீ இந்த 10 பாட்டு மட்டும் சொல்லு. அண்ணே சொல்றியா மாமா சொல்றியா? அது முத பாட்டு. நிலாக்கா இது நேரம் நல்ல நேரம் பஞ்சு முட்டா சேலை கட்டி பட்டு வண்ண அளவுக்கு ஓட்டு கஞ்சி கொண்டு போறவள குஞ்சன நல்லா இருப்பியப்பா. எழுதுனவங்க இப்ப கேட்டாங்கன்னு வச்சுக்க உடனே செத்துருவாங்க. சாமி நல்லா இருப்பீங்கன்னு சொன்னாரு. நீயும் நல்லா இருப்பீங்க அந்த வார்த்தையே எங்களுக்கு போதும். ராகவனே ரமணா ரகுநாதா ராகவனே ரமணா ரகுநாதா பார்க்கடல் வாசா ஜானகி நேசா பார்க்கடல் வாசா ஜானகி நேசா பாடுகின்றேன் பரம் தா ராகவனே